So hi students. So audio video எல்லாமே audible clear so audio clear இருக்கா okay so நாளைக்கு நிறைய பேருக்கு வந்து 12th physics exam இல்லையா so எத்தனை பேர் எப்படி prepare பண்ணிட்டு இருக்கீங்க மூணே சாப்டர் தான் ஈஸியா கஷ்டமா 3 chapters நமக்கு சொல்லிருக்காங்க 3 chapters ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா chapter 8 ரொம்ப ஈஸி பா ஓகேவா செகண்ட் சாப்டர் மாதிரி and அதே மாதிரி chapter 9 ரொம்ப ஈஸி சரியா ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு டாப் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான 12th லைவ் தான் இது சாவரி அம்மாள் சரியா ஸோ உங்களுக்கு நாளைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சா சூப்பர் ஜெயின் சூர்யா எப்படி கேட்டிருந்தாங்க கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தது கஷ்டமாக இருந்துச்சா ஈஸியாக கஷ்டமா இன்னைக்கு நிறைய பேத்துக்கு மேக்ஸ் தான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ மேக்ஸ் எப்படி இருந்துச்சு மேக்ஸ் எக்ஸாம் ஈஸியா மேக்ஸ் ஒரு சிலருக்கு சிஎஸ் இருந்துச்சு ஒரு சிலருக்கு தமிழ் இருந்துச்சு ஓகே லாரா ஹாய் லாரா ஜுவாலஜி போர்ஷனா ஆல்ரெடி ஜுவாலஜிக்கு எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம்ப்பா ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்க ஓகேவா புக் இன்சைட் கொஷின்ஸ் என்னென்ன புக் பேக் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாளைக்கு தான் ஃபிசிக்ஸா சூப்பர் ஸோ ஒரு சிலருக்கு வந்து 10th ஸ்டார்ட் ஆகுது ஒரு சிலருக்கு 11th ஒரு சிலருக்கு 12th இன்னும் ஒரு சிலருக்கு வந்து 17th ஸ்டார்ட் ஆகுது சரியா ஹாய் ராய் ஓகேவா ஸோ ஹாய் ரஹனா அக்பர் ஓகே ஸோ உங்களுக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் லாஸ்ட் ஸ்லைடாக அது இருக்குது நீங்கள் கடைசி வரைக்கும் லைவ்ல இருந்தீங்க அப்படின்னா ஓகேவா நான் உங்களுக்கு வந்து அதை ஷோ பண்ணுறேன் ஓகேவா இல்லைப்பா இங்கிலீஷ் லைவ் நீங்கள் இங்கிலீஷ் வந்து தனியாக கூட படிச்சுக்கலாம் ஃபிசிக்ஸ் படிக்க முடியாது இல்லையா மெயின் சப்ஜெக்ட்ஸ் தனியாக படிக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிசிக்ஸ் பார்த்துடலாம் ஓகேவா ஓகே ஃபிசிக்ஸில் இருக்கிற டாப் நியூமெரிக்கல்ஸ் பார்த்துடலாமா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வந்துடும் எஸ் ஓகேவா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வந்துடும் அண்ட் அதே மாதிரி ஃபிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது அண்ட் அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் என்னென்ன 5 மார்க்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு ஸோ அது நம்ம இந்த லைவ் ஆல்மோஸ்ட் 1 hour நீங்களே நியூமெரிக்கல்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நியூமெரிக்கல்ஸ் படித்து முடிக்கவே 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும் நம்மளுக்கு நாளைக்கு எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாம் அவ்வளோ டைம் இல்லை ஸோ டாப் 20 நியூமெரிக்கல்ஸ் மட்டும் நீங்கள் என்னென்ன பார்த்துட்டு போகணும் அப்படின்றது மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இந்த லைவ்ல இன்னைக்கு பார்த்துடலாம் ஓகேவா நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு ப்ராப்ளமும் எக்ஸாம்பிள் சம்மா எக்ஸசைஸ் சம்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அந்த தியரிஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா நாளைக்கு காலையில் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் காலையில் வந்து ஒரு டைம் எடுத்து பாருங்க ஓகேவா ரேலே கிரைட்டீரியான்னு என்ன சொல்கிறாங்க எனக்கு 2 டிஸ்டிங்யூஷ்டு இமேஜ் இருக்கணும் எனக்கு ரிசால்வ் ஆகணும் அதாவது ஒரு இமேஜ் ரிசால்வ் ஆகணும்னா அது இப்படி 2 டிஸ்டிங்யூஷ்டு இமேஜாக இருக்கணும் அப்போ தான் அது ரிசால்வ்டு இமேஜ்னு சொல்லும் அதுதான் ரேலே கிரைட்டீரியான்னு சொல்கிறாங்க ஓகேவா டி ப்ராக்லி வேவ் லென்த் கொஸ்டினா ஓகே 9th சாப்டரா 10th சாப்டர்லேருந்து கேட்டாங்கன்னா நான் ஏன்னா 10th சாப்டர்லேயே ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி இருக்குது 9th சாப்டர்லேயும் ஒரு கொஸ்டின் இருக்குது 8th சாப்டர்லேயும் இருக்குது ஓகே நம்ம பார்த்துடலாமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் 7.1 பா மேம் 7.1 ரொம்ப பெருசாக இருக்குது மேம் அது கேட்பாங்களா அப்படின்னா அதோட ஃபார்முலா மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க சரியா The wavelength of a light from sodium source in vacuum is 5893 angstrom. ஓகே ஆண்ட்ரூ போரோ வருவார் உங்களுக்கு நாளைக்கு ஃபிசிக்ஸ் இல்லையா ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும் இல்லையா ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இது முடிச்சிடலாம் ஓகேவா ஜாஸ் ஸோ ஒரு லைட்டோட சோடியம் லைட்டோட வேவ்லென்த் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5893 ஆம்ஸ்ட்ராங் ஓகே இப்போ என்னென்ன கேட்குறாங்க எனக்கு வாட் ஆர் இட்ஸ் வேவ்லென்த் ஓகே அண்ட் அதே மாதிரி ஸ்பீடு ஃப்ரீக்வன்சி when this light travels in water ஃபஸ்ட்டு ஒரு சோடியம் லைட் வந்து எங்கே போகுது அப்படின்னா வேக்யூமில் போகுது அதோட வேவ்லென்த் கொடுத்துட்டாங்க இப்போ இதே சோடியம் லைட் எனக்கு எதில் போகுது வாட்டரில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா அதோட வேவ்லென்த்து ஸ்பீடு ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் கேட்குறாங்க சரியா இதுக்கு நீங்கள் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எனக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.33 கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க எனக்கு 2 மீடியம் இருக்குது ஒன்று வாட்டர் மீடியம் இன்னொன்று ஏர் மீடியம் ஒன்று வாட்டர் இன்னொன்று ஏர் சரியா வாட்டரில் வர ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை n1 வச்சுக்கலாம் வேவ்லென்த்தை λ1 வச்சுக்கலாம் சரியா அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் ஏரை v1 வச்சுக்கலாம் அதே மாதிரி வாட்டரில் வர ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை n2 வச்சுக்கலாம் வேவ்லென்த்தை λ2 வச்சுக்கலாம் v2 வச்சுக்கலாம் ஓகே இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க வாட் ஆர் இட்ஸ் வேவ்லென்த் ஸ்பீட் அண்ட் ஃப்ரீக்வன்சி wavelength, speed,
ஃப்ரீக்வன்சினா என்னப்பா நியூ. ஸோ இதெல்லாமே எனக்கு வாட்டரில் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ஃபார்முலா என்ன மேம்? n1 lambda 1 is equal to n2 lambda 2. இதுதான் ஃபார்முலா. இது நிறைய பேத்துக்கு தெரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க. n1 lambda 1 ஏரில், n2 lambda 2 வாட்டரில். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்குறாங்க? வேவ் லென்த் இன் வாட்டர். அப்போது வேவ் லென்த்னா என்ன? லாம்டா. வாட்டர்னா லாம்டா 2 எடுத்தோம். ஸோ லாம்டா 2 ஓட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு n1 lambda 1 டிவைடட் பை n2. n1னா என்ன? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர். ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன? 1 இன்டூ லாம்டா 1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5893 ஆம்ஸ்ட்ராங். அப்போ 5893 ஆம்ஸ்ட்ராங் டிவைடட் பை n2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.33. n2னா என்னன்னு சொன்னேன்? வாட்டரில் இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் விச் இஸ் 1.33. அப்போ லாம்டா 2 ஓட வேல்யூ 4431 ஆம்ஸ்ட்ராங். புரிஞ்சுச்சா? லாம்டா எப்படி கண்டுபிடிச்சோன்னு புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் பி சப்டிவிஷனில் என்ன கேட்குறாங்க? ஸ்பீட். ஸ்பீடுனா v2. சேம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? n1 v1 is equal to n2 v2. இதுதான் ஸ்பீடும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் இருக்கிற ஃபார்முலா. இப்போ இதில் v2 தானே வேணும். ஸோ v2 is equal to n2 by n1 into v1. n1னா வேல்யூ 1, n2 ஓகே n1 v1 divided by n2. ஸோ n1 ஓட வேல்யூ என்ன? 1 இன்டூ v1 ஓட வேல்யூ என்ன? v1 ஓட வேல்யூ velocity in air, velocity of light in air. அப்போ என்னன்னு வச்சுக்கலாம்? which is 3 into 10 to the power 8 divided by n2. n2னா என்னப்பா? refractive index in water which is 1.33. ஸோ எனக்கு கேன்சல் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? v2 is equal to 2.25 மீட்டர் பர் செகண்ட். புரிஞ்சுச்சா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் புகழ் ஜாஸ், இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஓகே, அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? 7.2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7.2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 7.2ல என்ன கேட்குறாங்க? 2 லைட் சோர்ஸஸ் இருக்கு. ஒரு லைட் ஏ லைட், பி லைட், 2 லைட் சோர்ஸஸ் எடுத்துக்கலாம். 2 லைட் சோர்ஸஸோட ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆம்ப்ளிடியூட்னா ஏ வந்து 5.1 3.1. சரி, அப்போ 2 லைட் சோர்ஸஸ் 1 2 எடுத்தீங்கன்னா அப்போ A1ஓட ஃபர்ஸ்ட் லைட்டோட ஆம்ப்ளிடியூட் 5, செகண்ட் லைட்டோட ஆம்ப்ளிடியூட் A2 விச் இஸ் 3 யூனிட்ஸ். இப்போ இவங்க 2 பேருமே என்ன ஆகுறாங்க? இன்டர்ஃபியர் ஆகுறாங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்று விழுறாங்க. அப்போ எனக்கு ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இன்டென்சிட்டி. ஓகே இல்லைப்பா, இன்னைக்கு வந்து 11th 12th ஃபிசிக்ஸ் பார்க்குறோம். சரியா? ஸோ எனக்கு என்ன கேட்குறாங்க? ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இன்டென்சிட்டி. ஓகே, ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? கிவன்ல A1 is equal to 5 units. A2 எவ்வளோ? 3 units. சரியா? இப்போ என்ன கேட்குறாங்க? மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆம்ப்ளிடியூட் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ A max by A max ஓட ஃபார்முலா, A minimum ஓட ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? A max ஓட ஃபார்முலா என்னன்னா root of A1 square plus A2 square. A minimum ஓட ஃபார்முலா என்னன்னா A1 square minus A2 square. சரியா? கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இன்டென்சிட்டி. I max by I minimum தான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. இதுதான் என்னது? 2 ஃபைன். ஸோ இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு A max எப்படி கண்டுபிடிக்கிறது, A minimum எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு A maxனா என்ன? A1 ஸ்கொயரையும் A2வையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ A1 என்ன? 5 3, 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 25 + 9.
yes. So which is 8 square? So இது cancel ஆயிடுச்சுன்னா 8 units. அதே மாதிரி மினிமம் எப்படி எழுதுவீங்க? root of 5 minus 3 the whole square, which is 2 units. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஆம்ப்ளிடியூட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எனக்கு இப்போ இன்டென்சிட்டிக்கு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டென்சிட்டி எப்படி எழுதுவோம்? இன்டென்சிட்டி எப்படி எழுதுவோம்? ஐயும் ஆம்ப்ளிடியூடும் இப்படி எழுதிக்கலாம். சரியா? அப்போ அதே மாதிரி ஐ மேக்ஸ் பை ஐ மினிமம் எப்படி எழுதலாம்? ஏ மேக்ஸ் பை ஏ மினிமம் the whole square எழுதிக்கலாமா? yes. அப்போ which is equal to a max எவ்வளோ? a max 8 units, a minimum 2 units. so which is 8 square divided by 2 square, which is equal to 16:1. I max is to I minimum. clear? இதில் எதாவது டவுட் இருக்கா? ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின்ப்பா. இது கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்கு. எஸ், முஸ்கான், ஜான் மெர்சன், சப்ரீன், ஜாஸ் எல்லாருக்கும் கிளியரா? ஸோ எப்படி பண்ணோன்னு கிளியரா இந்த கொஷின்? 7.2 16:1. 4 இல்லை, 16:1. 8 சரியா? 4 times 4 by 1 the whole square எவ்வளோ? 16:1. ஓகேவா? ஸோ அடுத்தது 7.5. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம பார்க்குற 1 hour உட்காந்து ஒரு 20 ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம்னா கண்டிப்பாக அது நாளைக்கு எக்ஸாமில் வரப்போது. உங்களால் அட்லீஸ்ட் 6 marks ஆச்சு இந்த 1 hourல எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 7.51 பா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? த வேவ் லென்த் ஆஃப் லைட். லைட்டோட வேவ் லென்த் அதாவது லாம்டா 450 நானோமீட்டர். நானோனா 10⁻⁻9 மீட்டர். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க? ஹவு மச் ஃபேஸ் இட் வில் டிஃபர் ஃபார் அ பாத் ஆஃப் 3 mm. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. டு ஃபைண்ட் என்ன? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் which is 5 வேல்யூ கேட்குறாங்க. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பாத் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத் அப்படின்னா இல்லை. ஓகே, டெல்டா. ஸோ டெல்டா எவ்வளோ? 3 mm மில்லிமீட்டரில் இருக்குது. ஸோ மில்லிமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 10⁻⁻3. ஓகே, இப்போது இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா, பாத் டிஃப்ரென்ஸ் ஃபேஸ் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா ரெண்டையும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்னன்னா 2π/λ இன்டூ டெல்டா. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். which is equal to 2π divided by lambda வேல்யூ என்ன? 450 into 10⁻⁻9 into 3 into 10⁻⁻3. சரியா? ஸோ எப்படி டிவைட் பண்ணுவீங்க? 1 times இல்லைனா ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். 1 times 225, 1 times 75. இப்போ பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்குது? π is equal to 5 is equal to π/75 into 10⁻⁻9 மேலே வந்துருச்சுன்னா ப்ளஸ் தான் 9. அப்போ 10⁻6 ரேடியன்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 4.19 into 10⁻6 ரேடியன் கிடைக்கும். இதுதான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸோட வேல்யூ. ஓகே, இந்த மாதிரி ஃபைனல் ஆன்சர், சின்ன சின்ன ஆன்சரெல்லாம் மேக்ஸிமம் மக்கப் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு டைம் எக்ஸாமில் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகும். சரியா? ஸோ 4.49 into 10⁻6. கிளியர்? இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்பா. நோட் பண்ணியாச்சா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? எக்ஸசைஸ் செகண்ட் 1. இது வந்து 7th சாப்டரில் இருக்கிற எக்ஸசைஸ் செகண்ட் 1. ஓகே, ஸோ இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் 62 fringes are seen on a screen for sodium light of wavelength 5893 angstrom. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹாய் பூர்ணா,
ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம சோடியம் லைட் யூஸ் பண்ணும்போது சோடியம் லைட்டோட வேவ் லென்த் 5893 ஆம்ஸ்ட்ராங். சரியா? அப்போ எனக்கு எவ்வளோ ஃப்ரிஞ்சஸ் கிடைக்குதுன்னா 62 ஃப்ரிஞ்சஸ் கிடைக்குது. இப்போ நான் அந்த சோடியம் லைட்டை எடுத்துகிட்டு வயலட் லைட்டோட வேவ் லென்த் வந்து 4359 ஆம்ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு எவ்வளோ ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும்? சரியா? சோடியம் லைட்டுக்கு 62 ஃப்ரிஞ்சஸ் கிடைச்சிருக்கு, வயலட் லைட்டுக்கு எவ்வளோ ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும்? இதுதான் கொஷின். ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன? நான் போன சம்லேயே சொன்னேன் ஃபார்முலா. ஓகே, n1 lambda 1 is equal to n2 lambda 2. இப்போது நம்ம வந்து சோடியம் லைட்டை என்னென்னு எடுத்துக்கலாம், எல்லா 1 வேல்யூஸும் சோடியம் லைட்டுன்னு எடுத்துக்கலாம். அதாவது n1 lambda 1 இது எல்லாமே சோடியம் லைட். வயலட் லைட்டு வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு கொஷனில் ஹவு மெனி ஃப்ரிஞ்சஸ் வில் பி சீன் ஃபார் எவ்வளோ என்ன லைட்டு? வயலட் லைட். அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? n2 தான் கேட்குறாங்க. n2 is equal to n1 lambda 1 divided by lambda 2. n1 என்ன? நம்மளுக்கு சோடியம் லைட்டோட ஃப்ரிஞ்சஸ் which is 62. lambda 1 என்ன? சோடியம் லைட்டோட வேவ் லென்த் which is 5893. lambda 2 என்னது? நம்மளுக்கு வயலட் லைட்டோட வேவ் லென்த் which is 4359 ஆம்ஸ்ட்ராங். ஸோ ஆம்ஸ்ட்ராங் கேன்சல் ஆகிடுமா? அப்போ எனக்கு 62 into 5893 divided by 4359. ஸோ அப்போ n2 வந்து 84 ஃப்ரிஞ்சஸ்ன்னு கிடைக்கும். ஸோ கேல்குலேஷன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நான் டேரெக்டாக எழுதுகிறேன். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ எல்லோரும் கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் பார்ப்போம். சோடியம் லைட்டுக்கு எவ்வளோ ஃப்ரிஞ்சஸ் கிடைச்சிச்சு? 62 கிவன். வயலட் லைட்டுக்கு எவ்வளோ கிடைக்குது? 84. ஓகேவா? எஸ், ஜப்ரீன், முஸ்கான், ஜான் மிர்சன், தேவரசன், புகழ், ஜாஸ், ஜெயின் சூர்யா. கிளியர்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, so next question number 3 pa exercise like question number 3. A light of wavelength 600 nanometer falls on a pair of slits producing interference pattern on a screen. சரியா? In which the bright fringes are separated by 7.2 mm. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வயலட் லைட் யூஸ் பண்ணியோம். நம்ம வந்து ஒரு லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட வேவ் லென்த் வந்து 600 நானோமீட்டர். இப்போ அந்த வேவ் லென்த்தை நான் வந்து ஒரு ஸ்லிட் வழியாக அமிச்சேன் அப்படின்னா அங்கே எனக்கு வந்து ஃப்ரிஞ்சஸ் கிடைக்குது. 2 ஃப்ரிஞ்சஸ்க்கான டிஸ்டன்ஸ் வந்து 7.2 mm. அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? பேண்ட் வித் பீட்டான்னு சொல்லுவோம் இந்த 7.2 mm. சரியா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க? வாட் வுட் பி த வேவ் லென்த் ஆஃப் அனதர் லைட் which produces a bright fringe separated by 8.1 mm with same apparatus. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட் யூஸ் பண்ணுறேன், அதோட வேவ்லென்த் 600 நானோமீட்டர். அப்போ எனக்கு ஃப்ரிஞ்சஸோட டிஸ்டன்ஸ் வந்து 7.2 mm கிடைக்குது. இப்போ நான் வேறு லைட்டை யூஸ் பண்ணுறேன், அப்போ எனக்கு ஃப்ரிஞ்சஸோட டிஸ்டன்ஸ் 8.1 mm கிடைக்குது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நான் இப்போ செகண்ட் லைட் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அந்த செகண்ட் லைட்டோட வேவ்லென்த் கேட்குறாங்க. ஹாய் எரிக், சச்சின், விமலா. ஓகே, ஸோ கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது? ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு லைட்டு செகண்ட் லைட்டு. ஃபஸ்ட்டு லைட்டோட வேவ் லென்த்தை lambda 1 எடுத்துக்கலாம். ஃப்ரிஞ்ச் டிஸ்டன்ஸ், இதுதான் ஃப்ரிஞ்ச் டிஸ்டன்ஸ். பீட்டா பேண்ட் வித்னு சொல்லுவோம். பேண்ட் வித்னா என்ன? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கான்சிக்யூட்டிவ் பிரைட் ஆர் டார்க் ஃப்ரிஞ்சஸ் தான் பேண்ட் வித். அப்போ இது பீட்டா 1 எழுதிக்கலாம். செகண்ட் லைட்டை lambda 2 பீட்டா 2ன்னு எழுதிக்கலாம். வேவ் லென்த்தையும் பேண்ட் வித்தையும். சரியா? ஹாய் கவி. ஓகே, இப்போ வந்து மேக்ஸ் லைஃப் அண்ட் ஃபிசிக்ஸ் லைஃப் தான் போயிட்டுருக்குப்பா. சரியா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன மேம்? இதுக்கு ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு லைட்டோட பேண்ட்வித் ஃபார்முலா lambda 1d by d. செகண்ட் லைட்டோட பேண்ட்வித் ஃபார்முலா lambda 2d by d. சரியா? இப்போது இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவைட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்? lambda 1 d by d divided by lambda 2 d by d.
lambda d cancel ஆயிடும். அப்போ beta 1 divided by beta 2 is equal to lambda 1 divided by lambda 2. questionல என்ன கேக்குறாங்க? questionல எனக்கு lambda 2 தான் கேக்குறாங்க, which is wavelength of second light கேக்குறாங்க. அப்போ lambda 2 is equal to lambda 1 beta 2 divided by beta 1. lambda 1 value என்ன? 600 nanometer. 600 into 10 power minus 9 into beta 2 ஓட value na beta 2 na இதுப்பா 8.1 mm. so 8.1 mm. beta 1 ஓட value என்ன? 7.2 mm. so 7.2 mm. mm convert பண்ணலனா mm cancel ஆயிடும், so அதனால convert பண்ணல. so which is equal to 600 into 81 into 10 power minus 9 divided by 72. மேலே கீழே 10 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன், சரியா? so which is equal to 8 times 9 times 75 times 75 into 9 675 nanometer. இதுதான் wavelength of second light ஓட wavelength. okay, hi குட்டி தேவதே, thanks பா. so clear ஆ இந்த question? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ அவ்வளோதான்ப்பா. எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தோம், n1 lambda 1 n2 lambda 2. இது அடுத்த ஃபார்முலா. பேண்ட்வித் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா beta 1 by beta 2 is equal to lambda 1 by lambda 2. ஏன் இந்த ரெண்டு ஃபார்முலா எழுதணும்னா நம்மளுக்கு எக்ஸாமில் ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் தருவாங்க. அதனால தான் இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நான் எழுதி கேன்சல் பண்ணி ஃபைனலாக இப்படி எழுதுனேன். சில ஸ்கூலில் டைரெக்டாக இந்த ஃபார்முலா எழுத சொல்லுவாங்க, பட் ஆனால் இப்படி போகிறது தான் கரெக்ட், சரியா? பப்ளிக் எக்ஸாமில் நம்மளுக்கு இந்த given to findக்கெல்லாம் மார்க் இல்லை, ஃபார்முலா ஸ்டெப்பு ஃபைனல் ஆன்சர் வித் யூனிட் தான் நம்மளுக்கு மார்க், சரியா? ஸோ அடுத்தது எக்ஸசைஸ் 5th ஒன் ஃப்ரம் 7th சாப்டர் A. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? லைட் ஆஃப் வேவ் லென்த் 5000 ஆம்ஸ்ட்ராங், ஓகேவா, produces diffraction pattern of single slit of width 2.5 micrometer. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு லைட்டோட வேவ் லென்த் வந்து 5000 ஆம்ஸ்ட்ராங், சரியா? அந்த லைட்டை வந்து நான் வந்து டிஃப்ராக்ஷன், அதாவது சிங்கிள் ஸ்லிட்டுக்குள்ளே அனுப்புகிறேன், அப்போ எனக்கு டிஃப்ராக்ஷன் நடக்குது. இப்போ அந்த ஸ்லிட்டோட சைஸு, ஸ்லிட்டோட வித் என்ன கொடுத்துருக்காங்க? 2.5 மைக்ரோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் ஆர்டர் ஆஃப் டிஃப்ராக்ஷன்? எப்போவுமே எனக்கு டிஃப்ராக்ஷன் மேக்ஸிமமாக இருக்கணும்னா தீட்டா வேல்யூ 90 டிகிரியாக இருக்கணும், சைன் வேல்யூ 90 டிகிரியாக இருக்கணும், சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன? A sin theta is equal to n lambda. இதுதான் டிஃப்ராக்ஷனோட ஃபார்முலா. எனக்கு இங்கே மேக்ஸிமம் ஆர்டர் ஆஃப் டிஃப்ராக்ஷன் இருக்கணும்னா சைன் வேல்யூ 90 டிகிரியாக இருக்கணும். சைன் 90 என்ன ஆகும்? 1 ஆகும். ஓகே, இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? கொஸ்டினில் எனக்கு ஆர்டர் தான் கேட்குறாங்க. ஆர்டர்னா n. அப்போ n is equal to a by lambda. ஏனா என்ன மேம்? ஸ்லிட் வித். What is the width of the slit? 2.5 into microna 10 power minus 6 meter divided by lambda எவ்வளோ? 5000 ஆம்ஸ்ட்ராங். 5000 into 10 power minus 10 meters. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா பிரகதீஷ்? இது வரைக்கும் ஏதாவது டவுட்? ஸோ கேன்சல் பண்ணால் 5 times 0.5 times 1000 times இல்லையா? அப்போ எனக்கு 0.5 into 10 power minus 6 into இங்கே 3 இருக்குது, மைனஸ் 10 இருக்குது. 3 minus 10 எவ்வளோ? 7. அப்போ மேலே வந்துச்சுன்னா 10 power plus 7 ஆகிடும். மைனஸ் 7 கீழே இருக்கும், plus 7 ஆகிடும், which is n maximum order of diffraction is 5. clear? question clear ஆ? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஓகே, ஸோ இது நோட் பண்ணியாச்சா? எஸ், நெக்ஸ்ட் போலாம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் 7.11 பா. இது வந்து Fresnel's distance பேஸ் பண்ண கொஸ்டின். Calculate the distance up to which ray optics is a good approximation for light of wavelength
500 nanometer falls on an aperture of width 0.5 mm. Aperture width na A 0.5 mm na 10 power minus 3. Lambda wavelength oda value 500 into 10 power minus 9 meter. Fresnel's distance formula. Fresnel's distance formula enna? Z is equal to A square by 2 lambda. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த question கேட்க வாய்ப்பு இருக்கு. So A square na இந்த term square பண்ணும், which is 0. இந்த term நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 5 into 10 power 4 னு எழுதிக்கலாமா? அப்ப 5 into 10 power minus 4 the whole square 2 into 5000 into 10 power minus 9, which is equal to 25 into 10 power minus 8 divided by 1000 into 10 power minus 9. இல்லனா இதை நம்ம 2 into 5 into 10 power minus 7 எழுதிக்கலாம், which is equal to 1 times 5 times 5 by 2 0.25 into 10 power minus 8 into 10 power 7, which is Z is equal to 0.25 meters. Okay, hi Bala, Jai Shantu, clear? So இது clear ஆ இந்த question? எதா doubt இருக்கா? இதுல எதா doubt இருக்காப்பா? அடுத்த question. ஸோ இன்னும் இந்த சாப்டர் முடிக்க இன்னும் ஒரு 4 questions தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சாப்டர் முடிச்சிடும், நம்ம 8th சாப்டர் போயிடலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அதனால தான் நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஒரு டைம் ஃபஸ்ட்டில் இருந்து என்னென்ன கொஷின்ஸ் பார்த்தோம்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு 7.1 என்ன ஃபார்முலா? n1 lambda 1 is equal to n2 lambda 2. என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேவ் லென்த் கண்டுபிடிச்சோம். இதே வெலாசிட்டி கேட்டிருந்தாங்கன்னா n1 v1 n2 v2. அண்ட் அடுத்தது எக்ஸாம்பிள் 7.1 Imax by I minimum கேட்டிருக்காங்க. Imax I minimum கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம Amax A minimum கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டோடது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் I is directly proportional to A ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி 7.5ல ஃபேஸ் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா என்ன? 5 is equal to 2 pi divided by lambda into 8 lambda. ஓகேவா? ஸோ into delta. ஸோ அடுத்தது யங்ஸ் டபுள் ஸ்லிட், சேம் ஃபார்முலா. இதில் என்ன கண்டுபிடிச்சோம்? நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் n2 கண்டுபிடிச்சோம். அண்ட் அதே மாதிரி பேண்ட்வித்தோட ஃபார்முலா பீட்டா இஸ் ஈக்குவல் டு lambda 1 d by d. ஓகேவா? ஸோ இதில் இந்த கொஷனில் பேண்ட்வித்தோட ஒரு கொஸ்டின் 5 மார்க் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேண்ட்வித்தோட 5 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துடலாமா? என்னென்ன 5 மார்க்ஸ் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான்ப்பா நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க ஜாஸ்தி வாய்ப்புகள் இருக்கிற டாப் 25 மார்க்ஸ். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருந்தும் பப்ளிக் கொஷினில் இருந்தும் எடுத்தது. கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் 4 கொஷின்ஸ் ஆச்சு வந்துடும், அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதை குயிக்காக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாப் 5 மார்க்ஸ் நோட் பண்ணியாச்சா எல்லாருமே? எஸ், அடுத்தது மாற்றலாமா? ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ அடுத்தது 7.12 பார்க்கலாம். சரியா? 7.12ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா a diffraction grating consists of 4000 slits per centimeter. ஸோ எவ்வளோ ஸ்லிட்ஸ் இருக்குது? 1 சென்டிமீட்டரில் 4000 கோடுகள் ஸ்லிட்ஸ் இருக்குது. It is illuminated by a monochromatic light. The second order diffraction maximum is possible at angle 30 degree. What is the wavelength of light? ஸோ இதில் டிஃப்ராக்ஷன் கிரேட்டிங்கோட ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். டிஃப்ராக்ஷன் கிரேட்டிங் ஃபார்முலா என்ன? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு nm லாம்டா. சரியா? இப்போ இதில் லாம்டா வேல்யூ இருக்கா? லாம்டா வேல்யூ தான் கொஷினில் கேட்குறாங்க. 2 ஃபைன் வந்து லாம்டா. தீட்டா என்ன? தீட்டா 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. என்னன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ். நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்ன? 4000 ஸ்லிட்ஸ் பர் சென்டிமீட்டர். 4000 ஸ்லிட்ஸ் பர் சென்டிமீட்டர். இப்போ இது சென்டிமீட்டரில் இருக்குது, மீட்டர்ஸ்க்கு மாற்றணும். ஸோ விச் இஸ் 4000. 1 சென்டிமீட்டரை 10 பவர் மைனஸ் 2 மீட்டர்னு எழுதலாம். ஸோ விச் இஸ் 4 into 10 பவர் 5 மீட்டர் இன்வர்ஸ். ஓகே, ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க?
m na inga second order இல்லையா second order so m is equal to 2 so இனி எல்லாத்தையும் substitute பண்ணுங்க அவ்வளவுதான் so அப்ப எல்லாத்தையும் substitute பண்ணா sin theta is equal to nm lambda lambda தான் வேணும் sin theta by nm sin 30 sin 30 value 1 by 2 so அப்ப lambda ஓட யூனிட் ஆம்ஸ்ட்ராங் ஓகே நோட் பண்ணியாச்சா கிளியர் ஓகே அடுத்து போலாமா அடுத்து இது சேம் क्वेश्चन தான்ப்பா so இது வந்து fourth order அப்ப n is equal to m is equal to 4 theta 30 degree lambda 500 nanometer so இது நீங்க செல்ஃபாவே சால்வ் பண்ணலாம் சேம் வேல்யூ தான் சேம் ஃபார்முலா சரியா சேம் ஃபார்முலா நீங்க செல்ஃபாவே பண்ணிக்கலாம் சொல்லுங்க சபிதா பானு so 7.17 very important சரியா என்ன கேக்குறாங்க polarizing angle for glass of refractive index 1.5 and water of refractive index 1.33 என்ன கேக்குறாங்க polarizing angle னா என்ன மேம் IP ஓகேவா IP தான் polarizing angle சரியா so எனக்கு givenல refractive index of first caseல refractive index வந்து 1.5 second caseல refractive index 1.33 ஓகேவா இப்போ IP எனக்கு ஃபார்முலா என்ன tan IP from Brewster's law is equal to n இதுதான் ஃபார்முலா இப்போ இதுல எனக்கு IP தான் கேக்குறாங்க so which is IP is equal to n by tan inverse of n அப்ப இங்கேயும் IP is equal to tan inverse of n which is equal to tan inverse of n na என்ன 1.5 இங்க இந்த கேஸ்ல n என்ன tan inverse of 1.3 so tan 1.5 ஓட வேல்யூ 58.8 degree and அதே மாதிரி இங்க tan inverse 56.3 degree and இங்க tan polarizing angle tan inverse of 5.33 வந்து 53.1 degree இந்த क्वेश्चन நாளைக்கு கண்டிப்பா 2 மார்க்ல கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க clear சோ இது எல்லாத்துக்கும் clear சோ அடுத்து போலாமா 7.20 பா இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் சரியா சோ என்ன சொல்றாங்க அப்படினா a microscope has an objective and eyepiece ஒரு objectiveம் eyepieceம் இருக்கு objectiveனா என்ன ஆப்ஜெக்ட் பக்கத்துல இருக்கிற லைஸ் eyepieceனா என்ன நம்ம வந்து பார்க்கறோம் இல்லையா எண்ட்ல eyepieceக்கு அப்புறம் objective lensக்கு அப்புறம் இருக்கிறது eyepiece ரெண்டோட focal lengthம் 5 cm and 50 cm கொடுத்திருக்காங்க என்னென்ன கேக்குறாங்க find the tube length கொடுத்துட்டாங்க 30 meter find the magnification for near point and normal focusing near point normal focusing ஓட formula தெரியணும் சரியா so first A ல என்னது magnification m for near point formula என்ன L by f naught 1 plus d by fe ஓகேவா சோ அதே மாதிரி far point க்கு அதாவது நார்மல் ஃபோக்கஸிங் ஓட மேக்னிஃபிகேஷன் வேல்யூ என்ன m is equal to L by f naught 1 plus d by fe ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் இத எழுதிக்கலாம்
So which is L is 30 into tube length. F naught வந்து focal length of objective lens கொடுத்திருக்காங்க. D 25. இது 50 into 10 power minus 2. So அப்போ 6 times cancel ஆயிடும் 1 times 2 times. So அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் 6 2 plus 1 divided by 2 டைரக்டா எழுதிடுறேன். அப்போ இங்க D M ஓட வேல்யூ 9. clear? M ஓட வேல்யூ வந்து 9. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன சொல்லி கேக்குறாங்க? magnification for normal focusing. L by F naught D by F. So இதோட formula value substitute பண்ணுங்க. D வந்து 25 cm least distance. ஓகேவா? distance for into 10 power 2. So 6 times இது cancel ஆயிடும் 1 times 2 times. அப்போ 6 by 2 3. So answer 3. clear? ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஓகே, ஸோ ஈஸி. அடுத்தது போகலாமா? சாப்டர் 8 போயிடலாமா? ஸோ 100 லேர்னிங்கில் டாப்பர்ஸ் பேட்ச் அட்மிஷன் போயிட்டுருக்கு சரியா? ஸோ டெய்லி 2 hours லைவ் கிளாஸ் இருக்கும் அண்ட் அதே மாதிரி ஃப்ரீ கைட் புக்ஸ் இருக்கும், மென்டர் சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு வீக்லி வந்து டெய்லியும் டெஸ்ட் இருக்கும்பா, வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரையல் வேணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரையல் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த நம்பருக்கு கால் பண்ணணும்னா 10th 11th 12th. ஓகே, ஸோ நீங்கள் 12th அப்படின்றனால நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ அடுத்தது சாப்டர் 8ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்பா. இது லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்ட கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்ட கொஷின். நோட் பண்ணியாச்சா? ஓகே, ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா a radiation of wavelength 300 nanometer. ஸோ எனக்கு லைட்டோட வேவ்லென்த் 300 நானோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில்வர் சர்ஃபேஸ் மேலே விழ வைக்கிறோம். ஓகேவா? அப்போது எனக்கு ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வெளியே வருமா, அதாவது சர்ஃபேஸ்குள்ளேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியே வருமா. அந்த சில்வர் சர்ஃபேஸோட ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போது ஃபார்முலா என்ன? E is equal to hc by lambda E. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ இதில் ஹெச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, சி அப்படின்றது வெலாசிட்டி ஆஃப் லைட், லாம்டா அப்படின்றது 300 நானோமீட்டர், இ அப்படின்றது எதுக்காக? எனக்கு ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட்ல வேணும், அதனால இ போட்டிருக்கேன், which is charge of an electron. சரியா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. divided by 300 into 1.6. So இது 1 time 100 time. அப்போ எனக்கு 6.626 divided by 100 into 1.6 160 into 10 power 2. So அப்போ எனர்ஜி வந்து 4.14 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, இங்கே எனக்கு சில்வர் சர்ஃபேஸோட எனர்ஜி என்ன? 4.7. எனக்கு கிடைச்சிருக்கிற எனர்ஜி என்ன? 4.14. அப்போது இதோட எனர்ஜி இதை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் எமிட்டட். இங்கே கேட்டிருக்காங்க இல்லையா, ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் பார்ப்போமா, எமிட் ஆகுமா? நோ, ஆக மாட்டாங்க. ஓகேவா? எஸ் பூர்ணா, அதை தான் நான் எடுத்துட்ருக்கேன். ஃபுல்லாக எடுக்கல, கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஓகேவா? 7 chapter ஆல்மோஸ்ட் அதுலேருந்து கொஞ்சம் கவர் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, ஸோ அடுத்தது எக்ஸசைஸ் தேர்ட் ஒன்ல என்ன கேட்குறாங்க? calculate the energies of a photon associated with the following radiation. Violet light 413 nanometer, X-ray 0.1 nanometer, radio waves வந்து 10 meters.
ஓகே, இப்போது இதுலேருந்து நான் ஒரே ஒரு சப்டிவிஷன் மட்டும் சால்வ் பண்ணுறேன், நீங்கள் மிச்சர் 2 சால்வ் பண்ணுங்கள். ஸோ என்ன கேட்குறாங்க, எனர்ஜி கேட்குறாங்க. எனர்ஜி ஃபார்முலா என்ன இப்போ தான் எழுதணும், hc/λ. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஹெச்னா என்ன, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், சினா என்ன 3 × 10⁸. லாம்டானா என்ன, ஃபஸ்ட் சப்டிவிஷனில் லாம்டா 413 நானோமீட்டர். அப்போ 4 ஓகே, ஈனா 1.6 × 10⁻−19. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 19.878 இன்ட்டு இது எல்லாமே மேலே வந்துருச்சுன்னா 10⁻2, 413 × 1.6. அப்போது 19.876 டிவைடட் பை 413 × 1.6 வந்து 660.8. இதையும் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ். அப்போ ஆன்சர் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, த ஃபைனல் ஆன்சர். கிளியர்? ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த ரேடியோ வேவ்ஸ் அண்ட் எக்ஸ்ரேஸ்க்கும் சேம் இதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஸோ அடுத்தது போகலாமா? ஓகே, ஸோ அடுத்தது how many photons of frequency 10⁻14 Hz will make up an energy of 19.87 joules. Okay, so how many photons, எவ்வளோ photons வந்து எனக்கு 10⁻19.86 energy of joules தரும்னு கேட்குறாங்க. ஸோ mu is equal to 10⁻14 Hz. ஓகே, இது given. Energy is equal to 19.86 joules. இப்போ number of electrons which will make up, okay, 19.86 joules na, which is n is equal to E/h mu. ஏன்னா E is equal to NH mu வா, அப்போ எனக்கு இதில் number of photons வேணும்னா E/h mu. ஓகே, ஸோ which is E வந்து எனக்கு 19.86 divided by h வந்து 6.626 into 10⁻−34 into நியூனா 10⁻14. ஸோ அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், n is equal to 3 into 10⁻20 photons. கிளியர்? எஸ் சாம், நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம்ப்பா. புரிஞ்சுச்சா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ அடுத்தது போகலாமா? எஸ். ஸோ எக்ஸசைஸ் செகண்ட் ஒன்ப்பா. அடுத்தது எக்ஸசைஸ் செகண்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தலாம். How many photons per second, சரியா, per second emanate from 15 milliwatt lasers of 640 nanometer. ஸோ எனக்கு இந்த லேசர் லைட்ல இருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வெளியே வரும்னு கேட்குறாங்க. எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன இதுக்கு, power is equal to energy by time. ஓகே, இப்போ இதில் பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 milliwatt. அப்போ பவர் வந்து 50 into 10⁻−3 watts per second. அப்போ டைம் வந்து 1 second. என்ன கேட்குறாங்க, n நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கேட்குறாங்க. சரியா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜினா NH mu divided by t. இப்போ இதில் எனக்கு n தானே வேணும். ஸோ n is equal to h mu p/t. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னா என்ன, 6 பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நியூனா ஃப்ரீக்வன்சி இல்லையா. ஸோ ஃப்ரீக்வன்சியை நியூவை வந்து சி அப்படின்னு எழுதலாம் பை லாம்டா. ஸோ அதனால் இந்த கேஸில் நியூக்கு பதில் நான் C/λன்னு எழுதிக்கிறேன். டைம் வந்து 1.
power வந்து 50 into 10 power minus 3. So which is equal to 6.626 into 10 power minus 34 into 3 into 10 power 8 into 50 into 10 power minus 3 divided by 1 into lambda எவ்வளோ 640 into 10 power minus 9. ஏன் 10 power minus 9 nanometers. ஓகேவா clear? ஹாய் திருவிக்ரமன், ஹாய் பூர்ணா. பூர்ணா வந்து கொஸ்டின் கேட்டீங்க, அப்புறம் கிளாஸ் விட்டு போயிட்டீங்க, நான் ஆன்சர் பண்ணேன், நீங்கள் தான் அதுக்கு ரிப்ளை பண்ணல. கிளியர்? ஸோ இது புரிஞ்சுச்சா? இதில் பப்ளிக் 2024 கேட்ட கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் சால்வ் பண்ணிடலாமா இப்போ? எஸ், ஓகே. ஸோ விச் இஸ் 6.626. ஓகே. ஸோ எத்தனை பேருக்கு இந்த சம் புரியல? வாய்ஸ் போல்டா இல்லையா? இப்போ கேக்குதா வாய்ஸ்? இப்போ கேக்குதா? இப்போ கேக்குதாப்பா? இன்னொரு டைம் வேணுமா? சரி, ஓகே. கிவன் என்னது? கிவன் லாம்டாவோட வேல்யூ 640, நானோமீட்டர்னா 10 power minus 9. பர் செகண்டா? பெர் செகண்ட்னா டைம் என்ன? 1 செகண்ட். என்ன வாட்? 50 மில்லி வாட். அப்போ வாட்ஸ்னா என்ன? அது பவர். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு 50 into 10 power minus 3 வாட். இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்ன கொஸ்டினில் கேட்குறாங்க? டு ஃபைண்ட் வந்து நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஃபார்முலா என்ன மேம்? P is equal to NE, ஓகேவா? N HC by lambda T. இதுதான் ஃபார்முலா. வேணா டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் ஃபார்முலா. குவாட்ஸ் எங்கே இருக்குது குவாட்ஸ்? சாம் கிளியர்? ஓகே. இப்போ இதில் n தான் வேணும். அப்போ எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ n is equal to P lambda T by HC. Okay, n is equal to P lambda T by HC. So P எவ்வளோ? P is 50 into 10 power minus 3. Lambda எவ்வளோ? 640 nanometer. H என்ன? Planck's constant. C எவ்வளோ? 3 into 10 power 8. Clear? ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ 5 into 640 எவ்வளோ? 32,000 into 10 power minus 3, 10 power minus 9, 10 power minus 12 divided by 6.626 into 3 எவ்வளோ? 19.8 into 34 minus 8, 34 minus 8, 10 power minus 26. ஸோ அப்போது n is equal to இது கேன்சல் பண்ணிங்கன்னா 1616 into 10 power 14 கிடைக்கும். ஸோ 3 பாயிண்ட் முன்னாடி தள்ளி வச்சோன்னா n is equal to 1.6 into 10 power 17. செகண்ட் இன்வர்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். கிளியர்? இதில் எதாவது டவுட் இருக்கா? சாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம்ப்பா ஒன்னொன்னையும். சரியா? இதில் எதாவது டவுட் இருக்கா? கிளியர்? அட் சம் போலாமா? ஸோ இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் த மொமெண்டம் அண்ட் டி ப்ராக்லி வேவ் லென்த் இன் த ஃபாலோயிங் கேசஸ். என்ன கேஸ் கொடுத்துருக்காங்க? மொமெண்டம்னா என்னப்பா? பி. டி ப்ராக்லி வேவ் லென்த்னா லாம்டா. இது ரெண்டையும் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? an electron with kinetic energy 2 electron volt. kinetic energy 2 electron volt. மொமெண்டமையும் லாம்டாவையும் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபார்முலா என்ன? ஸோ ஃபார்முலா P மொமெண்டமோட ஃபார்முலா 2mk, 2 into m into kinetic energy. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நெக்ஸ்ட் வந்து லாம்டாவோட ஃபார்முலா h by p. ஓகே,
ஸோ விச் இஸ் 2 into மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் என்ன, ஒரு எலக்ட்ரானோட மாஸ் 9.1 into 10 power -31. கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குன்னா ஜூல்ஸில் மாற்றணும். ஜூல்ஸை எப்படி மாற்றுவீங்க, இன்டூ 1.6 into 10 power -19 மட்டும் போட்டால் போதும். சரியா? ஸோ மொமெண்டமோட ஆன்சர் 7.63 into 10 power -25 kg ms -1. கிளியர்? விஜயலக்ஷ்மி ஆல்ரெடி 10th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ போட்டாச்சுப்பா, ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து ஆண்ட்ரூ ப்ரோ வந்து இன்றைக்கி வரல, இன்றைக்கி நான் தான். நாளைக்கு தமிழ் அண்ட் கெமிஸ்ட்ரி சில பேத்துக்கு நாளைக்கு வந்து என்ன எக்ஸாம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் அண்ட் தமிழ். ஃபிசிக்ஸ் இல்லை கெமிஸ்ட்ரி, சரியா? சாரி, ஃபிசிக்ஸ் இல்லை இங்கிலீஷ். ஸோ இன்னொரு டைம் சொல்லிடுறேன், எனக்கு இங்கே ஒரு எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி 2 எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. எலக்ட்ரான் வோல்ட்டில் இருந்து ஜூல்ஸ் மாற்றணும்னா இன்டூ 1.6 into 10 power -19 மாற்றணும். அதனால தான் 2 into 1.6 into 10 power -19 எழுதியிருப்போம். ஸோ ஃபார்முலா என்ன, P is equal to 2mk. ஸோ 2 வந்துருச்சு, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்துருச்சு, K வந்துருச்சு. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 7.63 into 10 power -25. ஃப்ரெஞ்ச் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா? ஃப்ரெஞ்ச் தெரியாதே உஷாராணி. அக்கௌண்டன்சி எல்லாமே குரூப் இது இல்லை சேனலில் போட்டாச்சுப்பா. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது லாம்டா கண்டுபிடிக்கணும். ஸோ லாம்டாக்கு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ 6.626 into 10 power -34. மொமெண்டமோட வேல்யூ என்ன, 7.63 into 10 power -25. ஸோ ஆன்சர் என்ன, ஆன்சர் 0.868 into 10 power -9, which is lambda is equal to 8.68 Armstrong. ஓகே, கிளியர்? புரிஞ்சுச்சா? So next question 8.9. இந்த question ரொம்ப important. சரியா? கெமிஸ்ட்ரி கிளாஸ் இன்னைக்கு இல்லைப்பா. ஓகே, நாளைக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கும். ஓகே, நாளைக்கு லைவ் வந்து இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும். சரியா? ஓகே. ஸோ calculate the cutoff wavelength and cutoff frequency of X-rays for an X-ray tube of accelerating potential 20,000 volt. கட் ஆஃப் வேவ்லென்த் அண்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. கட் ஆஃப் வேவ்லென்த்னா என்ன, லாம்டா தான் கட் ஆஃப் வேவ்லென்த். வேறு என்ன கேட்குறாங்க, கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சினா μ0. என்ன கொடுத்துருக்காங்க, பொட்டென்ஷியல் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 20,000 volt. ஃபார்முலா என்ன, கட் ஆஃப் வேவ்லென்த்துக்கு 12400 டிவைடட் பை V. கட் ஆஃப் பொட்டென்ஷியல் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்ன, C by lambda naught. ஸோ 12400 டிவைடட் பை 000 எஸ் 00 டிவைடட் பை 22,000. ஸோ விச் இஸ் 0.62 Armstrong. அதே மாதிரி C3 into 10 power 8 divided by 0.62 Armstrong, which is 4.84 into 10 power 18 hertz. இதுதான் ஆன்சர். கிளியர்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பா. ஓகேவா? எஸ். ஸோ 9th சாப்டர் போயிடலாமா? நைன்த் சாப்டரில் எக்ஸாம்பிள் 9.2 இம்பார்ட்டன்ட் கொஷின். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான் ரிவால்விங் இன் 5th ஆர்பிட் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ எத்தனாவது ஆர்பிட் நம்பர் 5. ஓகேவா? ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க, n வந்து 5. ஃபார்முலா என்ன, ஸோ ஃபார்முலா வந்து ஆங்குலார் மொமெண்டம் கேட்டிருக்காங்க ஒன்று, இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி. ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா என்ன,
போரோட பாஸ்டுலேட் படி ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா L is equal to nh by 2 pi. n எவ்வளோ 5, h எவ்வளோ 6.626 into 10 power minus 34. இங்கே கொஷனில் 6.6 மட்டும் போடுங்கன்னு சொன்னனால 26 எடுத்துடலாம். divided by 2 into 10 3.14. இல்லை 22 by 7 எழுதிக்கலாமா? 2 7. So 2 times 2 times 3.3 times. இல்லையா? So 5 into 6.6 66 into 10 power minus 1 எடுத்துக்கிறேன். So அதே மாதிரி 10 power minus 34 into 7 divided by 2 into 22. So இது எத்தனை times? 2 times 6 times. அதே மாதிரி 210 divided by 4 into 10 power minus 35. So which is L is equal to 5.25 into 10 power minus 34 kg meter square S inverse. புரிந்துச்சா? So easy pa இந்த question. சரியா? So அடுத்த question போலாமா? Yes. அடுத்த question இதுலயே இன்னும் அடுத்தது ஒரு subdivision இருக்கு. velocity of an electron. எலக்ட்ரானோட velocity கண்டுபிடிக்கணும். So velocity formula என்ன? அதே மாதிரி போர் postulateலயே V is equal to L is equal to mvr னு படிச்சிருப்போம். V na velocity. So velocity வேணும்னா L by mr, which is L ஓட value என்ன? 5.25 into 10 power minus 34. 9.1 into 10 power minus 31. V என்ன? 13.25 into 10 power minus 10. So calculate பண்ணீங்கன்னா 4.4 into 10 power 5 meter per second கிடைக்கும். Okay? இது one more type பா. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. L is equal to nh by 2 pi. ஓகேவா? ஸோ 5 6.6 நான் எப்படி எழுதிக்கிட்டேன்னா 66 into 10 power minus 1 எழுதிக்கிட்டேன். அடுத்தது இந்த வேல்யூ தான் இது மூணுமே. ஓகே, டிவைடட் பை 2 பையே 22 divided by 7 எழுதிக்கிட்டேன். சரியா? எழுதிட்டு கால்குலேட் பண்ணியிருக்கோம். எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி அடுத்ததுல ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். L is equal to mvr. ஸோ அப்போ V is equal to L by mr. ஸோ எல்லோட வேல்யூ, எம்மோட வேல்யூ, வியோட வேல்யூ, ஆரோட வேல்யூ. ஆரோட வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ டோன்ட் வரி. 13.25. கிளியரா? எஸ். இந்த கால்குலேஷன் நான் போடலை. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டினில் த ரேடியஸ் ஆஃப் AU 197.79 இதோட ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரேடியஸ் ஃபார்முலா என்ன? R is equal to R0 A power 1/3. இதில் R0ஓட வேல்யூ ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும், which is 1.2 into 10 power minus 15 into ஏன்னா என்ன? அட்டாமிக் மாஸ். ஒரு ஆட்டமோட அட்டாமிக் மாஸ்னா மேலே இருக்கிற நம்பர், which is 197 cube root, which is equal to 1.2 into 10 power minus 15. cube root of 197 என்னன்னா 5.818. அப்போ ஆரோட வேல்யூ 6.97 ஃபெர்மி. ஃபெர்மி அப்படின்னா இந்த 10 power minus 15 தான் ஃபெர்மி. ஓகே, இதுதான் ஃபெர்மி. ஸோ அதனால டேரெக்டாக நம்ம எஃப்னு எடுத்துக்கிட்டோம். கிளியரா? கிளியர்? ஸோ அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பா. எக்ஸாம்பிள் 9.12. Calculate the number of nuclei carbon 14 undecayed after 22920. ஸோ இவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் ரிமைனிங் இருக்குன்னு கேட்குறாங்க. டீகே கரையாமல் இருக்குன்னு கேட்குறாங்க. இதில் இனிஷியலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் இருந்துச்சுன்னா 10,000 கார்பன் இருக்குது. ஒரு கார்பனோட T½ இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை இயர்ஸ்க்கு அப்புறம் கார்பன் டீகே ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 2292 இயர்ஸ்.
எவ்வளோ நம்பர் ஆஃப் இனிஷியல் இயர்ஸ், அது இனிஷியலாக எத்தனை நம்பர் இருந்துச்சு, 10,000. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, நம்மக்கிட்ட நம்பர் ஆஃப் அன்டீகேடு நியூக்ளியஸ்னா என் கேபிட்டல் என், கேபிட்டல் என்னோட ஃபார்முலா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் ஆன்சரும். ஸோ ஃபார்முலா என்னன்னா 1/2 n0 பவர் n. இதில் என்னன்னா இந்த மேம் என்னுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, விச் இஸ் t/t12. t இங்கே என்ன 22920வா, t12னா என்ன 5730வா. ஆன்சர் எவ்வளோ வரும், ரெண்டுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா 4 தான் ஆன்சர். இப்போ இந்த 4 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், விச் இஸ் 1/2 n0 என்ன 10,000 பவரில் 4. ஸோ அப்போ ஆன்சர் ஓகே 625 நியூக்ளியை. எவ்வளோ நியூக்ளியை ரிமைனிங் இருக்குது, 625. ஓகே, ஸோ வித் திஸ் சாப்டர் 7, 8, 9ஓட எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் பார்த்துட்டோம். ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ லாஸ்ட் மினிட்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும். ஓகேவா, கிளியர்? ஓகேப்பா. ஸோ கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். பாய்ப்பா.